الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على حبيبك ورسولك محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلا استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا وقال تبارك وتعالى وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி எனது குத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் காரூணிய அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் கண்ணியத்துக்குரிய குடும்பத்தினர்கள், சஹாபா தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்று சொல்கின்ற நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளெல்லாம் செய்யும்படி எங்களை கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளெல்லாம் செய்ய வேண்டாம் என்று எங்களை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளிலிருந்து ஒதுங்கி நல்லவர்களாக, உண்மை மூமின்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹ்வுடைய ரிலாவை பொருத்தத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இவ்வுலகை விட்டு பிரியும் பொழுதும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக ஈமானோடு, இஸ்லாத்தோடு, தூய கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தபாரக வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் சகல முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அந்த மேலான பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு சிறப்பான, ஒரு கண்ணியமான ஒரு காலகட்டத்திலே நாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூறியிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்காக நிய்யத்து வைக்குகின்ற காலம், ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்கின்ற உயர்தரமான ஒரு காலத்திலே இந்த ஜும்மாவிலே, இந்த மாதத்திலே நாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அந்த ரசூல்மார்களுக்குரிய வேதங்களையும் சூப்புகளையும் அல்லாஹு தபாரக வ தஆலா உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக காரூணிய வல்லல் மாநபி முஹம்மது முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வருகை அல்லாஹ் முடிவு செய்கின்றான்.
வேதங்களையும் அல்லாஹு தபாரக வ தஆலா குர்ஆனோடு முடித்து விடுகிறான். குர்ஆனுக்கு முன்னால் வந்த வேதங்களும் சூஃபுகளையும் அல்லாஹ் குர்ஆனோடு நிறுத்தி விடுகிறான். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வருகையையும் அல்லாஹ் ஹாத்தம நபி அரும ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வருகையோடு நிறுத்திக் கொள்கின்றான். மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக, சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகுவதற்காக, உண்மையான தௌஹீதை புரிந்து கொள்வதற்காக, வஹ்தானியத்திலே இந்த உம்மத்துகள் உலக மாந்தர்கள் வாழ்வதற்காக ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உழைத்தார்கள். பல இன்னல்கள், பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். குர்ஆன் இந்த ஆலத்தார்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அற்புதமான சிறந்த ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் குர்ஆனை தந்து இறக்கி இந்த உலகத்துக்கு தந்திருக்கின்றான். எனவே குர்ஆன் உலகம் அழியும் நாள் வரை எங்களுக்கு முன்னால் நேர்வழி காட்டக்கூடியதாக, ஆதாரம் நிறைந்ததாக, மறைக்க முடியாததாக, மாற்ற முடியாத அற்புதமான ஒரு மோஜிசாத்தாக அல்லாஹ் குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை முறைகளை, நமூனாக்களை சஹாபா தோழர்கள் பின்பற்றினார்கள். சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை அணு அணுவாக, அங்க அவயங்களை எவ்வாறு ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினார்கள், எவ்வாறு வாழும்படி சொன்னார்கள், எதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை சஹாபா தோழர்கள் புரிந்து அவ்வாறே உலகத்தில் வாழ்ந்து காட்டிய உத்தமர்களை அல்லாஹ் குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் சஹாபா தோழர்களை உயர்தரமாக அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி உயர்தரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வேற எவர்களையும், வேற எந்த உம்மத்தில் வேற யாருகளையும் புகழாத அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் ஈமானோடு இஸ்லாத்தோடு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னாலும் உலகத்தில் முஸ்லீம்கள் மூமீன்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கு பின்னாலும் முஸ்லீம்கள் மூமீன்கள் உலகத்துக்கு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று உயர்ந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். அந்த ரிலா என்ற அந்த உயர்தரமான வார்த்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தபாரக வ தஆலா குர்ஆனிலே பாராட்டி உயர்தரமாக சொல்லி வைத்திருக்கிறான். எனவேதான் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் குர்ஆனில் மிக கண்ணியத்தோடு வர்ணித்துக் கொண்டிருக்கின்றான். பல இடங்களிலே சஹாபா தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறை, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஈமானுடைய உயர்தரமான வரலாறையும் குர்ஆன் நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றது. எனவே உலக மாந்தர்கள் மூமீன்களில் முஸ்லீம்களில் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால் உயர்ந்தவர்கள், சிறப்பானவர்கள், கண்ணியமானவர்கள் சஹாபா தோழர்கள் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் மூமீன்கள், அந்த மூமீன்களில் முஸ்லீம்களில் ஈமான் கொண்டவர்களில் ஆக உயர்ந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள் சஹாபா தோழர்கள் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அந்த சஹாபாக்களுக்குள்ளும் சிலர்களை காட்டிலும் சிலர்களை ரசூலுல்லாஹ் உயர்வாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். 1,24,000 சஹாபாக்களுக்குள், சஹாபா தோழர்களுக்குள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிஞ்சிய உயர்ந்த எந்த சஹாபியும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக, ஈமானில் உயர்ந்தவர்களாக, தக்வாவில் இறையச்சத்தில் உயர்ந்தவர்களாக, ஜிஹாதில் உயர்ந்தவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இன்னும் ஒரு சஹாபி முற்படுகிறார். காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு